லவ் மட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள பத்தாதுங்க. அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு. There are three things which need to be focused like a pillar in a relationship to be stronger. முதல் விஷயம், உங்களுடைய பார்ட்னரை பத்தி மித்தவங்க கிட்டயோ இல்ல மித்தவங்க முன்னாடியோ விட்டம் கொடுத்தோ இல்ல மட்டம் தட்டியோ பேசாதீங்க. ஏன் அதை ஒரு ஜோக்கா கூட பண்ணாதீங்க. எப்போ நீங்க உங்க பார்ட்னரை மதிக்கிறீங்களோ அப்போதான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, மதிப்பாங்க. செகண்ட் திங், உங்க பார்ட்னர் உங்ககிட்ட ஏதாவது பேச வராங்க, ஏதாவது இஷ்யூ பத்தி டிஸ்கஸ் பண்ண வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அது கேட்டுட்டு அவசரமா கேட்டுட்டு அது ஒரு பதில் சொல்லணும்னு நினைக்காதீங்க. அவங்க சொல்ல வர்றது என்னன்றத புரிஞ்சுக்கணுன்ற இன்டென்ஷனோட கேளுங்க. அப்படி நீங்க கேட்டீங்கன்னா மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுங்க. தேர்ட் திங், கம்யூனிகேட் ப்ராப்பர்லி. உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்க வாயை திறந்து சொன்னாதாங்க புரிய வரும். அது லவ் பார்ட்னர்ல ரிலேஷன்ஷிப்ல மட்டும் கிடையாது. இங்க எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் பேரண்ட்ஸோடய சிப்ளிங்ஸோடய இருந்தாலும் யாருனாலுமே நம்ம மைண்டை ரீட் பண்ணி நம்மளுக்கு என்ன வேணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு பண்ண முடியாதுங்க. நீங்களாவே உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல, இது வேணும் வேணான்றத நீங்க தான் கம்யூனிகேட் பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கு அது புரிய வருங்க. இந்த 3 திங்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னா இல்ல இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மித்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.